வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு நவராத்திரியை முன்னிட்டு கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு சுண்டல் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஒரு 2-3 வாட்டி அலம்பிட்டு வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அலம்பி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்த உடனே இந்த கடலைப்பருப்பை போட்டுடணும். கடலைப்பருப்பை குக்கரில் வேக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் போட்டு வேக வைக்கணும். உங்களுக்கு சின்ன பாத்திரம் இருந்தால் கூட அகலமான பாத்திரத்தில் போட்டு வேக வைங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் நாம் இதை வடிகட்டி எடுத்துடலாம். கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நாம் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 1/4 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்க பொருளை இதில் சேர்த்துடலாம். இப்போ நறுக்கி வச்ச பொருளை இதில் சேர்த்தாச்சு. இதை நாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இப்போ நாம் வேக வச்ச கடலைப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேக வைக்கிறது மட்டும் பார்த்து வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப குழையக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது இந்த சூடுலேயே நீங்கள் தேங்காவை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது அருமையான சுண்டல். இதை செஞ்சு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.